நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் 7வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் 5வது நாளாக அசோக் குமாரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், சொல்லுங்க, குதிரை பேர விவகாரம் தொடர்பாக 7வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அசோக் குமார் ஆகியோர் காவல் நிலையத்தில் தற்பொழுது ஆஜராகி இருக்கின்றனர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஒரு சில நாட்கள் ஆஜராகாத நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி 5வது நாளாக ஆஜராகி இருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம் ரம்யா. தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 7வது நாளாகவும் அவரது சகோதரர் அசோக் குமார் 5வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாரிடம் போலீசார் தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இடம் நடத்தப்பட்ட விசாரணையில வாக்குமூலங்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் தூண்டுதலின் பேரிலே இந்த தாவேக குதிரை பேரம் நடைபெற்றதாக போலீசார் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் உயர்நீதிமன்றம் சென்று அவர்கள் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்களுக்கு உயர்நீதிமன்றமும் ஜாமீனும் முன்ஜாமீனும் வழங்கியிருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் முன்ஜாமீன் நிபந்தனையோடு தான் அந்த முன்ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் காலை மாலை என இரு வேளைகளிலும் கையொப்பம் இட வேண்டும் என்ற அடிப்படையில தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி இன்று 7வது நாளாக ஆஜராகியிருக்கிறார். அதே போல அவரது சகோதரர் அசோக் குமார் 5வது நாளாக ஆஜராகியிருக்கிறார். இடையில ஒரு 2 நாட்கள் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. ஏனென்றால் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்காக அந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவுப்பட்ட நிலையில அவரும் அதற்காக முன்ஜாமீன் வாங்குவதற்காக 2 நாட்கள் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என்று அவர் கடிதம் வாயிலாகவே காவல்துறைக்கு தெரிவித்திருந்தார். அதனை அடுத்துதான் தற்போது 7வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். அசோக் குமாரை பொறுத்தவரையில் தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கிலும் அவர் 5வது நாளாக கையொப்பமிட்டிருக்கக்கூடிய நிலையில கரூரில் வருமான வரித்துறையினர் வாகனத்தை உடைத்த விவகாரத்திலும் இவர் இங்குதான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து கையொப்பமிட்டிருக்கிறார். அந்த கரூரில் அந்த வருமான வரித்துறை வாகனம் பிடித்த விவகாரத்தில் குறிப்பாக 2 வாரங்கள் கையொப்பம் இட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் அவர் ஆஜராகி இருக்கிறார், கையொப்பம் விட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரியிடம் தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் அரை மணி நேரத்திற்காக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை பொறுத்தவரையிலும் அவர்கள் கையொப்பமிடக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அவரிடம் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம் என அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றும் விசாரணை என்பது நடைபெறுகிறது. இந்த விசாரணை பொறுத்தவரையில் அந்த தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை பெறப்பட்டு அதன் அடிப்படையில விசாரணை துரிதப்படுத்துவதற்கான பணியில திருவல்லிக்கேணி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரம்யா. வினோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.